அதாவதுங்க, இந்த ஜாதகத்தில் ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் தாயும் தந்தையும் எப்போ சண்டை போட்டுப்பாங்க, எப்போ பிரிவாங்க, எப்போ பிரிஞ்சு இருக்கணும். அதாவது ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தை ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது இப்போ இந்த சமயத்தில் பிரிவு வரும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த ஜாதகத்தை பாருங்கள். சூரியன் 5 டிகிரியில் இருக்கார், சந்திரன் 28 டிகிரியில் இருக்கார். இன்னைக்கு கேது பாருங்க 28 57 டிகிரி. இந்த சமயத்தில் வரும்போது நம்ம ஜாதகம் பார்த்த உடனே அப்பாவும் அம்மாவும் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, இந்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கு பதிலே சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஜாதகத்தை பாருங்கள். நான் வந்த உடனே ஒரு வார்த்தை கேட்டேன். அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வந்ததா, பிரிய போகிறாங்களா, அல்லது அப்பா வெளியில் இல்லை அம்மா வெளியில் வேலைக்கு பிரிஞ்சு போனாங்களா அப்படின்னு கேட்டு செக் பண்ணும்போது இந்த ஜாதகத்தில் சொன்னாங்க. வந்த உடனே இந்த குழந்தைக்கு வயசு 3.5, ஆனால் தாயும் தந்தையும் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. என்ன காரணம், என்ன புரிதலே இல்லை, புரிதலே இல்லாத ஒரு சண்டை. என்ன ரீசன்? இந்த 28 டிகிரியில் இருக்கிற சந்திரனை இந்த கோச்சார கேது தொட்டுட்டு இருக்காரு. அப்படி தொடும்போது சந்திரனுக்கு கேது ஒரு மன விரக்தி கொடுக்கும். அந்த மன விரக்தி என்ன செய்யுது, கணவர் மேலே ஈடுபாடு இல்லை. ஏன்? சூரியனுக்கு அப்புறம் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் கோச்சாரத்தில் கேது. அந்த கணவர் இந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக அன்யோன்யமாக எல்லா விஷயத்தையும் காட்டுறாரு. ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த கணவர் மேலே விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு காரணம் சொல்லி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்காங்க. என்ன ரீசன் அதுக்கு அவங்க யாரும் சொல்ல முடியல. அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா கேட்குறாங்க, சொந்த பந்தம் கேட்குறாங்க, இங்கே மாமனார் மாமியார் கேட்குறாங்க, செட்டே ஆக மாட்டேங்குது. எல்லா பொருத்தமும் பார்த்து தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இப்போ அந்த இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் அப்போ பிரிவு வருமா அப்படின்னா, இந்த சூரியன் 5 டிகிரியில் இருக்கிறாருன்னா இந்த கேது கடக்கிற வரைக்கும், இந்த கேது கடக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தீர்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த கணவனும் மனைவியும் ஒன்று வேலை விஷயமா வெளியில் பிரித்து வச்சிடணும், அல்லது இவங்களை தாய் தந்தையர் வீட்டிலேயே பிரித்து வச்சிடணும். இல்லை அப்படின்னா ஒரே வீட்லையாவது இவங்க இருக்கிறாங்கன்னா டியூட்டி மாற்றி கொடுக்கணும். இப்போ காலையில் வேலைக்கு போகிறாரு ஐயா, போகிறாரு, இந்த அம்மாவுக்கு அங்கே ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துடணும். இல்லையா இந்த அம்மா ஒரு டியூட்டி, பகல் டியூட்டி, இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த ஐயாவை நைட்டில் வேலைக்கு போக வச்சிடணும். இந்த மாதிரி அந்த சூழல் கருதி மாற்றி கொடுத்துட்டோம்னு சொன்னால் மேக்சிமம் அந்த பிரிவு வராமல் இருக்கும். பிரிவை நம்மளாக உருவாக்கி தரணும். அந்த தாயும் தந்தையும் பிரியருக்கு உண்டான அமைப்பு வருது அப்படின்னா இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுலேயே இப்போ ஒரு குழந்தை ஜாதகத்தில் இதை பார்த்துட்டோம். இப்போ ஒரு கணவன் மனைவி ஜாதகமாக இருந்தால் எப்படி இருக்கும், இதையே எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்கள், இது ஒரு பெண்ணோட ஜாதகம். செவ்வாய் 5 டிகிரியில் இருக்கார், இந்த சுக்கிரன் 28 டிகிரியில் இருக்குது. இப்போது இந்த பொண்ணுக்கு கேது சுக்கிரனை தொட்டு அடுத்ததாக செவ்வாயை தொடும். அது எந்த வயசில் இருந்தாலும் சரியே, இந்த டயத்தில் போய் பாருங்கள், கணவரோட அல்ல ஒரு மேரேஜ் காலம்லாம் வருது அப்படின்னா மேரேஜுக்கு ஒத்து போகாது, ஒத்து போகவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும். அப்போ கணவன் மனைவி பிரிவு, அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு கணவனை பிடிக்குமா அப்படின்னா இந்த இடத்துல பிடிப்பு வராது. அப்போ சுக்கிரன் மேலே கேது இருந்ததுன்னா ஞானம் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும், அந்த வெறுப்பு அதிகமாக இருக்கும். இந்த சுக்கிரனை கடந்து செவ்வாயை கடக்கிற, இந்த கேது கடக்கிற வரைக்கும் திருமணமே செய்யக்கூடாது.
அப்படி திருமணம் செஞ்சு வச்சாலும் ஒரு புரிதல் இல்லாமல் போயிடும்.